நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. ஒரு நாள் நம்ம வாழ்க்கையே நினைவா மாறும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்னைக்கு. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பள்ளி மாணவர்கள் ஒன்று கூடி ஒரு விழாவாக நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. அதாவது 1956லேருந்து 2025 வரலும் படித்த பள்ளி மாணவர்கள் யாரெல்லாம் வர முடியுமோ அவங்க ஒரு டீம் ஒன்றா ஃபார்ம் பண்ணி எல்லாருமே ஒன்று கூடி அந்த பள்ளியில் படித்த ஆசிரியர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தியும் நண்பர்களினுடைய சந்திப்பு நிகழ்ச்சியும் பழைய நினைவுகள்லாம் பகிர்ந்தும் ஒரு ஒரு பயங்கர ஒரு விழாவாக ஏற்பாடு பண்ணி அது இன்னைக்கு குடியரசு தின விழா அன்னைக்கு நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இது அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் கலந்துக்க முடியாமல் போனவங்களுக்கும் மிகப்பெரிய நினைவுகளாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு காலத்தில் ஒரே நிர்வாகத்துக்கும் ஒவ்வொருத்தரும் நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது நம்ம என்னென்ன பண்ணணும், யார் யாரெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, நம்ம என்னென்னலாம் பேசணும், என்னென்னலாம் விளையாண்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அவங்களுக்கு நினைவு வந்திருக்கும். அதெல்லாமே பகிர்ந்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு. அவங்க மனசில் ஒரு நீங்கா நிகழ்வு பழசு இருந்ததும் இப்போ இன்றைக்கி அவங்க மீட் பண்ணிக்கிட்டதும் அவங்க வாழ்க்கையில் இதுக்கு மேலே மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக தாங்க இருந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் பள்ளி பருவத்தில் அவங்க பள்ளிக்கூடத்தில் லேட்டாக போகும்போது இருந்திருக்க பயம், டீச்சர்ஸ் கிடைச்ச அடி வாங்கினது, பிடி பீரியட் எப்போலாம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது, எக்ஸாம் பயம், ரிசல்ட்டு பயம் எல்லாமே இப்போ பார்த்து மற்றவங்ககிட்ட பேசிட்டு சிரிச்சிருப்பாங்க. டேய் அப்போலாம் பாரா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம், இப்போ வாழ்க்கை அது எல்லாமே மாறி போயிடுச்சுடா, வாழ்க்கைங்கிறது என்னங்கிறது நம்மளுக்கு போக போக தான் தெரியுது அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி பொங்க பேசுறது, ஆசிரியரை பார்த்து வணங்குறது, இதெல்லாம் இப்போ ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக இன்றைக்கி நடந்திருக்குங்க. வாழ்க்கை எவ்வளோ தூரம் நம்ம எடுத்து சென்றாலும் இந்த பள்ளி, இந்த நட்பு எப்போதும் நம்ம மனசுக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இதே மாதிரி மற்ற பள்ளிக்கூடங்களும் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து கூடுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நீங்கா நினைவுகளாக இருக்கும். இது எப்படி சொல்கிறதுனா மற்ற பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களுக்கு இது ஒரு எழுச்சியான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும். நேரம் எல்லாத்தையுமே மாற்றிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பள்ளி நினைவுகள் மட்டும் நம்மளை எப்பயுமே மாற்றாமல் நம்ம எப்பயுமே ஒரு நீங்கா நினைவுகள். இந்த பள்ளிவாசல் தான் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு உலகமாக இருந்த இடம். இங்கே தான் நம்ம கனவுகள்லாம் ஆரம்பிச்சுது. இங்கேருந்து தான் நம்ம வாழ்க்கை தொடங்கின இடம். அதனுடைய நினைவுகள் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பள்ளிக்கூடம் போக சோம்பேறித்தனமாக இருந்தோம். ஆனால் இப்போது அந்த நாள் திரும்ப கிடைக்காதான்னு ஏக்கம் பல பேருக்கு இருக்குங்க. அப்போ எதுவும் நம்ம நடிக்க தெரியாமல் இருந்தோம். உண்மையாக சிரித்தோம், உண்மையாக அழுதோம். இப்போ நிறைய விஷயங்கள் உண்மையாக நம்மளால் பண்ண முடியல, உண்மையாக சிரிக்க முடியல, உண்மையாக அழக்கூட முடியாத நாட்கள்லாம் இருக்குது. அதனால் அந்த பள்ளிக்கூட நினைவுகளை நம்ம எப்பயுமே மறக்க முடியாத நிகழ்வுகள் மட்டும்தான் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையே நினைவாக மாறும். அந்த நினைவுகள் பள்ளிக்கூடமாக தான் மிகவும் இருக்கும். அதாவது நம்ம மற்ற காலேஜி வேலைக்கு போனது எல்லா நினைவுகளும் கூட சில விஷயங்கள் மறந்து போகலாம். ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் இருக்க ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு முக்கியமாக மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் மனசார மட்டும்தான் பண்ணியிருப்போம். ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அவங்க லைஃபுக்கு முழுவதும் ஒரு நீங்கா நினைவுகளாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜஸ்ட்டு ஒரு கிளிக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.